அப்பாவுடைய பாட்டி, அப்பாவுடைய அம்மா யார் இருக்காங்க, மூளையில் சில பாதிப்புகள், தலைவலி, வேதனைகள், ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரேன் அட்டாக். அரசியல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக பதவி. சிவனுக்கு 22ஆம் தேதி அல்லது 21ஆம் தேதி மாமனாருடைய ஹெல்த்தும் சரி, அப்பாவுடைய ஹெல்த்தும் சரி, பொதுவாகவே அப்பா வம்சத்தினர்னு சொல்லுவோம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இந்த ஒரு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. சூரியன் சந்திரன் கேது இணைவுன்னு சொல்லுவோம். பஞ்சமஸ்தானம்னு என்ன அர்த்தம்? நம்முடைய முதுகெலும்பு நல்லதாக இருப்பீங்க, திடீர்னு முதுகெலும்பில் வலி வேதனைகள் ஏற்படலாம். அப்பாவுடைய பாட்டி, அப்பாவுடைய அம்மா யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஹெல்த் சத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 5ஆம் இடம்னா முதன் புத்திரன் அப்படின்னு சொல்லுவோம். முதல் பையன், அவனுடைய ஹெல்த்து பார்த்துக்கணும். சூரியன் சந்திரன் கேது சேரும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தங்களில் மெயினாக வாட்டர், ஜலம், அதனால் ஏற்படக்கூடிய தோஷம். அப்போ என்ன அர்த்தம்? இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏற்படலாம். சூரியன் கேது சேரும்போது பொதுவாகவே மூளையில் சில பாதிப்புகள், தலைவலி, வேதனைகள், ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா மைக்ரேன் அட்டாக். எதனால்? தண்ணியின் குறைபாடு. கேது எந்த இடத்துல ஒரு கிரகமாக சேருகிறதோ அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை அப்படியே கம்மி பண்ணிடும். கேஸ் ஃபுல்லாக ஆன் பண்ணி பூரி சுடுறீங்கன்னு வைங்க, கேஸ் அப்படியே கம்மி பண்ணால் பூரியோட இது கம்மியாகுதில்ல, அந்த மாதிரி கப்புன்னு அப்படியே இறக்கிறோம். அப்போ என்ன நடக்கும்? இன் ஜென்ரல் நம்மளுடைய லைஃப்பில் குறைபாடுகள் ஏற்படும். ஊட்டச்சத்து குறைபாடு. தண்ணி எவ்வளோ குடித்தாலும் அவ்வளோ நல்லது. இப்போ தண்ணியே நீங்கள் குடிக்கலைன்னா என்ன ஆகும்? டீஹைட்ரேட் ஆகும். அதனால் என்ன பண்ணும்? தலைவலி வரும். நீங்கள் டெய்லியும் டீ குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வைங்க, அந்த டீயே உங்களுக்கு விஷமாக மாறும். ஸோ இந்த மாதிரிலாம் பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக பதவி பறிபோகும் இல்லையா, பெரிய சட்ட சிக்கலில் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதனால் சட்ட சிக்கல் ஏற்படுதுன்னா, தப்பான பத்திரங்கள், தப்பான சர்டிஃபிகேட் உள்ளே கொடுத்து ஏதாவது வேலை வாங்கியிருக்கீங்கன்னா அதில் பிரச்சனை வரும். பசங்களுடைய ஹெல்த்லேயுமே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஸோ ரிஷபராசி நண்பர்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய நெகட்டிவான விஷயங்கள் நடக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரே பரிகாரம் ருத்ரா அபிஷேகம். சிவனுக்கு 22ஆம் தேதி அல்லது 21ஆம் தேதி நைட்டு நீங்கள் ருத்ராபிஷேகத்தை கொடுக்கலாம். இன்ஃபேக்ட் அந்த நைட் எல்லாம் கோவில்லாம் மூடியிருப்பாங்க. அதனால் 22ஆம் தேதி காத்தால் அபிஷேகத்தை கொடுப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். என்ன பண்ணால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்? மாமனாருடைய ஹெல்த்தும் சரி, அப்பாவுடைய ஹெல்த்தும் சரி, பொதுவாகவே அப்பா வம்சத்தினர்னு சொல்லுவோம், பித்ருகாரகன், அவங்களுடைய ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ இப்படி இருக்கும்பொழுது நம்ம அதிலேருந்து எப்படி விடுபடுவது? ஒரு கட்டு தர்பை, செம்பு பாத்திரம் இல்லைன்னா செம்பு சின்ன டம்ளராக வாங்கிக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் நெல்லும் கோதுமையும் போட்டு அப்படியே தானம் பண்ணலாம். 100% வெற்றியை கொடுக்கும். தேவையில்லாத கன்ஃபியூஷன், பயத்துலேருந்து வெளியே வருவீங்க. எந்த நெகட்டிவிட்டி நடக்கும்னு நான் சொல்கிறேனோ அந்த நெகட்டிவிட்டி நடக்காமல் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. பரிகாரங்களுக்கும் பிராயச்சித்தங்களுக்கும் 100% ரிசல்ட் உண்டு. அது உங்களுடைய பூர்வ புண்ணியம் நன்னாடுதுன்னா ஒரு தடவை பண்ணாவே டக்குன்னு வேலை செய்யும். நல்லா இல்லைன்னா மினிமம் ஒரு 4 தடவை 5 தடவை பண்ணுற மாதிரி வரும். எல்லாருமே நீட்டில் எடுத்த உடனே கிளியர் பண்ணுறது கிடையாது. செகண்ட் அட்டம்ப்ட்லேயும் கிளியர் பண்ணுறாங்க. சில பேர் 3ஆவது அட்டம்ப்டில் கூட மெரிட் சீட் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ பூர்வ புண்ணிய பிராப்தத்தின் பிரகாரம் அது மாறுபடும். ரிஷபராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ சூரிய கிரகணத்தில் நம்ம என்ன பண்ணணும்? பொதுவாகவே 6 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும். வயிறு காலியாக இருக்கணும். கர்ப்பிணி ஸ்திரீகள், வீட்டில் பெரியவங்க, இவங்கெல்லாம் அப்படி நம்ம பண்ண முடியாதுங்கிறது மாதிரி கொஞ்சம் ஜூஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிறது தப்பு கிடையாது. இன் ஜென்ரல் இந்த சூரிய கிரகணம் நல்லதான்னு கேட்டால், சூரியன் அப்படிங்கிறது அரசு குலத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், பொலிட்டிக்கல் பீப்புள், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், எந்த துறைகளிலுமே மிக முதன்மையாக இருக்கக்கூடிய நபர்களை சூரியனை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆளுமை செய்யும். அதில் கேது கனெக்ட் ஆகுது. ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் நடந்தது செப்டம்பர் 7ஆம் தேதி. பார்த்தீங்க ஜப்பான், பிரான்ஸ், நேபாள் எந்த அளவுக்கு பத்திட்டு எரியுதுன்னு சொல்லி. அரசியல்வாதிகளுக்கு கண்டம், சர்ச்சையில் மாட்டுவது, புரட்சி வெடிப்பது, இதெல்லாம் பேசியிருப்போம். சூரிய கிரகணத்துக்கு என்ன நடக்கும்? சூரியன் சந்திரன் ரெண்டும் இணைகிறது. அதில் மிக முக்கியமாக கேது கிரஸ்த சூரிய கிரகணம்ங்கிறதுனால கண்டிப்பாக ஆடியோ வீடியோ டேப் நிறையா வரும். அரசியல்வாதிகளில் எஜுகேஷனல் மினிஸ்டர்ஸ்க்கு பாதிப்பு உண்டு. அதே மாதிரி மெடிசினல் துறை, சுகாதாரத்துறை, எந்த ஸ்டேட்டெல்லாம் தெரியாது, நிறைய இடங்களில் பிரச்சனை கொடுக்கும். முதன்மையாக இருக்கக்கூடிய இசை அமைப்பாளர்களாகட்டும், கலைஞர்களாகட்டும்,
ஜோதிடர்களாகட்டும், கலைகளில் ஆயக்கலைகள் 64. அந்த 64 கலைகள் இருக்கக்கூடிய எந்த முதன்மையான நபராக இருந்தாலும் கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்கும். அதனால் பொதுவாகவே எந்தெந்த இடங்கள் நமக்கு பாதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸ்பெயின், அல்ஜீரியா, ஜெர்மனி, நைஜீரியா, இந்த மாதிரி இடங்கள், போர்ச்சுகல், நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, அதே மாதிரி மிக முக்கியமாக சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்கானிஸ்தான், யூரோப், இஸ்ரேல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா, பாகிஸ்தான், இந்த இடங்கள் எல்லாமே அதிகப்படியான பாதிப்புகள், அரசியல் கலவரங்கள், சம்டைம்ஸ் மிகப்பெரிய பூகம்பம், அசம்பாவிதம், எதிர்பாராத இயற்கை அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதிரி இடங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க. சரி, இந்த சூரிய கிரகணத்தில் நம்ம என்ன பண்ணோம்? அதாவது ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு விதமான பாதிப்புகள். எல்லாருக்குமே நெகட்டிவே நடக்குமா? கிடையாது. யார் யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்? இந்த சூரிய கிரகணத்தில் பொதுவாகவே யார் யாருக்கு எந்தெந்த ராசிகளுக்கு டாப் கிளாஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் 1, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அமோகமாக இருக்கும், பெரிய வெற்றியை கொடுக்கும். எந்த ராசிக்கு அன்னியும் நல்லா இருக்கும்னு சொன்னால் கடக ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே டாப் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்தெந்த ராசிகளுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, நிறைய பிரச்சனை இருந்தாலும் நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைம் பீரியடில் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மேஷ ராசி நண்பர்களுக்கும் கிட்டத்தட்ட நன்னா இருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 ராசிகள் கடகம், விருச்சிகம், மேஷத்துக்கு இந்த டைம் பீரியட், இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு நல்லது பண்ணும். எப்படி சார் கிரகணம் நல்லது பண்ணுமான்னு கேட்டால் எஸ். ஏன்னா கேதுவுடன் இணைந்த கிரகம் 3, 6, 10 கூடிய பாவகங்களில் 11 கூடிய பாவங்களில் உட்காரும்போது கூட நல்லது பண்ணும். இன்ஃபேக்ட் தனுசுக்கும் நல்லது பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட 4 ராசிகளுக்கு இந்த சூரிய கிரகணம் நல்லது பண்ணப்படுது. சரி, மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? சூரியன், சந்திரன், கேது இணைவு பொதுவாகவே 3 விஷயங்களை நாம் தானம் செய்ய வேண்டும். எங்கே தானம் பண்ணோம்? பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு. வெளிநாடு வாழ் நபர்களுக்கு பார்த்திங்கன்னா 12 மணி 22 நிமிஷத்துக்கு அப்புறம், நான் சொல்கிறது 22ஆம் தேதி காத்தால 12 மணி 22 நிமிஷம், நான் சொல்கிறது இந்தியன் டைம், அதுக்கு ஈக்குவலண்ட்டான உங்கள் டைம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி சமைச்சது நம்ம சாப்பிட்றோங்கிற பட்சத்தில் அந்த உணவு நஞ்சாக மாறும், விச் மீன்ஸ் விஷமாக மாறும். அதனால் நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகிறது, எதிர்பார்க்காம பிரச்சனைகள் கொடுக்குறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஒரே சளி தொந்தரவு, ஜலதோஷம், என்னென்ன சொல்லுமோ அந்த விக்ஸ் ஆக்ஷன் 500க்கு சொல்கிற, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சொல்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ இதுலேருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால் என்ன தானம் செய்ய வேண்டும்? செம்பு பாத்திரம், காப்பர் அப்படின்னு சொல்லுவோம். செம்பு பாத்திரம், நெல், அதுக்கப்புறம் மிக முக்கியமானது இந்த டைம் பீரியடில் நம்ம இருந்து பிரச்சனைன்னு தவிர்க்கணும்னா தர்பை. அதாவது நீங்கள் பூஜா சாமான் ஸ்டோரில் கிடைக்கும் தர்பை. இந்த 3ஐயும் ஒரு 11 ரூபா தட்சணையை வைத்து செப்டம்பர் 22ஆம் தேதி காத்தால சிவபெருமானுடைய ஆலயத்தில் பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனர்களுக்கு, பிராமணர்களுக்கு போய் தானம் பண்ணும் பொழுது இந்த ஒரு கடோரமான ஒரு என்ன சொல்கிறது, மோசமான ஒரு கிரகணம் நமக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஒரு வேளை நீங்கள் நல்லாவே இருந்தாலும் பண்ணுறது தப்பு இல்லை. ஏன்னா சூரியன் என்பது ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனா அப்பாவை மட்டும் குறிக்காது, மாமனாரையும் குறிக்கும், மூத்த பையனையும் குறிக்கும், முதுகு எலும்பை குறிக்கும், தலையை குறிக்கும், வலது கண்ணை குறிக்கும். இவ்வளோ காரகத்துவத்தை அந்த சூரியனுடைய ஒரு கிரகம் ஆளுமை செலுத்துகிறது. அப்போ இதில் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.